வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாக வீடியோக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட இருக்கும். ஒரு 4, 5 டேஸ்க்கு வரல வீடியோ. ஆக்சுவலாக நான் என்னன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம். எல்லாருமே ஷார்ட்ஸ் வீடியோ தான் எதிர்பார்க்குறீங்க. ரொம்ப ஷார்ட்டாக போடுச்சுங்க. சுருக்கமாக பேசுங்க, சுருக்கமாக பேசுங்கன்றாங்க. ஏன் நடக்கிற பிரச்சனை படா படா பிரச்சனையாக இருக்குது. பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ இதை வந்து சுருக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்கிற 20 நிமிஷம் வீடியோவே பல பேருக்கு புரியலை. ஸோ இதை எவலாபரேட் பண்ணி சொல்லவும் முடியலை. ஸோ சுருக்கமாகவும் சொல்ல முடியலை. ஸோ ஷார்ட்டாக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முடியும். நம்மளால் ஷார்ட்டாக சொல்ல முடியும். பட் புரிஞ்சுக்கணும்ல. ஸோ நம்ம 20 மினிட்ஸ் பேசுகிற வீடியோவே புரியல அப்படின்றப்போ ஷார்ட்ஸாக பேசுகிறப்போ எப்படி புரியும் அப்படின்றதுக்காக ஒரு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு 5-6 ஷார்ட்ஸ் போட்டேன். அது புரியுது, புரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியுது. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குது. அது கன்ஃபியூஷனாக கொடுக்குது. ஸோ ஃபுல் வீடியோவும் போடுவோம், ஷார்ட்ஸும் போடுவோன்றக்காக ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரி, நம்ம நான் சொல்கிறது கழுதையாக பிறந்துட்டோம்னா பொறி சுமந்தானே ஆகணும். ஸோ அதனால் நம்ம கழுதையாக பிறந்துட்டோம், சுமந்தானே ஆகணும். ஸோ 2 படையும் பார்ப்போம். ஷார்ட்ஸும் போடுவோம், ஃபுல் வீடியோவும் போடுவோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ஜிடி நாயுடு அப்படின்ற ஒருத்தர் வச்சு தான் டாபிக் இருக்குது. இந்த ஜிடி நாயுடு அதை கண்டுபிடிச்சா இது கண்டுபிடிச்சான்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு வேல்யூபிளாக, இவங்க கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவர் வேல்யூபிளான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக பெருசாக படலை. இதை விட நிறைய பேர் இருக்காங்க. வஉசி இருக்காரு. ஸோ வஉசி தெருன்றதே மாற்றி அது கேஸ்ட் பேர். வஉசி சிதம்பரம் பிள்ளை, வஉசி அந்த பிள்ளைன்றதெல்லாம் தூக்கணும்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர்கள் இருக்குல்ல, கேஸ்ட் பேர்லாம் வச்சு ஏரியா பேர் இருக்கும். நாடார் தெரு, வன்னியர் தெரு அப்படின்லாம் பேர் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஜிடி நாயுடுன்ற ஒரு பாலத்துக்கு பேர் வைக்கிறாங்க. யாரு? திமுக, திராவிட கழகம். ஜாதி பட்டம் எடுக்கணும், அதெல்லாம் அவமானம் அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் அந்த ஜாதி பட்டத்தோட பேரை வச்சு ஒரு ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்க. அது அவங்களுடைய நாயுடு பட்டம் தான். ஸோ இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஷூட்டிங்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன். படத்தோட பேர் ஜிடி நாயுடு. நம்ம கட்டப்பா இருக்காப்ல, கட்டப்பா தான் பேசணும். ஏன்னா கட்டப்பா தானே ராஜ விஸ்வாசி. ஸோ கட்டப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த திராவிட கழகத்தில் இருந்துட்டு பெரியாரா நடிச்சாப்புல ஜிடி நாயுடு அப்படின்ற வச்சு ஒரு படமே நடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஜிடி நாயுடுன்ற ஒரு படம் நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தான் இந்த கட்டப்பா பேசுகிறாப்புல வீடியோவில். பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கிளிப்ஸை, நான் ஃபுல்லாக போட விரும்பல. ஸோ அந்த கட்டப்பா என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஜிடி நாயுடுன்ற படத்தில் இவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, இவருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்க டைமிங்லேயே இவங்க ஜிடி நாயுடு பாலம் வந்து கட்டும் போது அது எனக்கு பெருமையாக உள்ளது. நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அது பண்ணுறது நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, இந்த நாயுடுன்றதை பற்றி பேசும்போது இந்த நாயுடுக்கெல்லாம் ஒன்று சேர்றீங்களே, இவரெல்லாம் தமிழர் கிடையவே கிடையாது, நீங்கள் தான் தமிழர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டு ஆளுறவங்களே தமிழும் கிடையாது. சரி, ரைட்டு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான் எல்லாருக்குமே. நாயுடுன்றதுக்கு ஏன் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? இவங்களுடைய முரண்பாடை பாருங்களேன். ஜாதி பட்டத்தை தூக்கி போடணுமா? அவருக்கு வேற ஏதாவது சொல்லலாம்ல. ஐயா அந்த ஜிடி நாயுடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஜிடி நாயுடு அவர் பேர் மட்டும்தான் இருக்குது. அடுத்தடுத்து அவங்க சந்ததிகள் யாருமே அந்த நாயுடுன்ற பட்டத்தை போட்டதில்லை. கௌதம் வாசுதேவ் மேனன் ஏன் போடுறாங்க? நித்யா மேனன், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. நாயர், ஐயர், ராயர் அப்படின்னு பேர்லாம் வருது பின்னாடி. எதுக்கு போடுறாங்க? அவங்களாம் அதை போட்டுக்கிறாங்க நார்மலாக. அதெல்லாம் நம்மளே படங்களில் டைட்டிலாக போடுறோம். இதே திராவிடம் சன் பிக்சர்ஸ் எடுக்கிற படங்கள்லாம் அவங்க நடிக்கிறாங்க, அந்த பேர்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியலையா? தமிழர்கள் மட்டும் கோனாறு, செட்டியார், அப்புறம் வன்னியர், கவுண்டரு இந்த மாதிரிலாம் போடுறது ஐயோ ஆபத்தான விஷயம்ன்றாங்க. என்னங்கடா, அது நார்மலாக இருந்துச்சு. இங்கே இருங்க, ஜாதி பட்டம் போட்டிருந்தாலும் சரி போடாட்டியும் சரி, இங்கே இருக்கவங்க ஏற்றத்தாழ்வு பார்க்கறதான் போகிறாங்க. இது இப்படி தான் நடக்க போகுது. அவனுக்கு சுய புரிதல் வந்தால் மட்டும்தான் இது சேஞ்ச் ஆகும். இப்போவே நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த வக்கீல் ஒருத்தர் அடிச்சாங்கல்ல, அந்த விசிகா கூட்டம், அதை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. அது தனியாக பேசலானது, இப்போ பேச வேணாம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப பெரிய மேட்டராக போயிட்டுருக்கு. அதை டக்குன்னு பேசிடக்கூடாது, அடுத்து பேசலாம். இப்போது இந்த ஜிடி நாயுடுன்ற வந்து பேரை வைக்கிறது வந்து தமிழகத்து நாட்டில் ஆள்றவங்க டிஎம்கே, இவங்க வைக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இவங்க எல்லா பேரையும் மாற்றுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரை தொட்டு வரலாறு இருக்கும். இப்போ மாட்டுத்தாவணின்னு சொல்லி மதுரையில் இருக்குன்னா அது மாட்டு சம்மந்தப்பட்ட மாடு விற்கிற ஒரு சந்தையாக இருந்திருக்கு. இப்போ எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு வச்சுருக்காங்க. அந்த மாட்டுத்தாவணின்றது வந்து பஸ் ஸ்டாப்பு, அது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அது இப்போ எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கும் மாட்டுத்தாவணிக்கு என்னடா சம்மந்தம்? மாட்டுத்தாவணி நீங்கள் வச்சிருக்கிறதுக்கான காரணம் அங்கே மாட்டுக்கு சந்தை இருந்துச்சுன்னு சொல்லி அது வந்து அந்த ரூட் வேவே தெரிஞ்சுக்கிறது.
ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு பேர் இவங்க பாட்டுக்கு யாராச்சும் ஒரு பேரை வச்சு விட்டு போயிடுறதுனால அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஒரு வரலாறு இருக்கும், அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஒரு ஏரியா பேர் இருக்கும், அந்த பேரை வச்சு தான் அங்கே வரலாறு இருக்கும். இந்த தமிழரோட ஒரு சில வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த ஊர் பேர்களும் அந்த ஏரியா பேர்களும் பின்னாடி தோண்டி பார்க்கும் போது தான் ஏன் அந்த பேர் வந்துச்சு, எதுக்காக சொல்லப்பட்டுச்சுன்னு தேடும் போது தான் அந்த வரலாறு தெரியும். இவங்க பாட்டு கண்ட பேரையும் உள்ள வச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரை வச்சு நம்ம மறந்துடுவோம். நாளைக்கு தேடி போகும்போது எம்ஜிஆர் நிலையம்ன்றுவாங்க, எம்ஜிஆர் நிலையம் எம்ஜிஆர் கட்டியிருப்பார் போலன்னு போயிடுவாங்க. அந்த மாட்டுத்தாவணின்றதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு போயிடும், காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த முன்னாடியே இவங்க சொல்றாங்க ஜாதி படத்தை தூக்கணும்னு சொல்லி ஒரு நாள் பேசுறாங்க, அடுத்த நாள்லாம் ஜிடி நாயுடுக்கு பாலத்து பேர் வைக்கிறாங்க. எல்லா ஏரியாவில் இருக்க பேர்லாம் சாதி பேரை எடுக்கணும்னு சொல்றாங்களாம், அடுத்த சாதி படங்களை இவங்களே போடுவாங்களாம். கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசுறாங்க. இது என்ன மாதிரி முரண்பாடுன்னு தெரியல. நாயுடுன்றது தமிழ் குடியே கிடையாது, நாயுடுன்றது உங்களுக்கே தெரியுது அது யாருன்னு. ஸோ அதனால அவங்க போடுறாங்க. பாத்ரூம்னு எப்படி இருக்கணும், ஒரு பாத்ரூம் போகிறோம் பப்ளிக்கில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பப்ளிக் கட்டுற பாத்ரூமில் வந்து ஓரளவுக்கு நீட்டாக கட்டணும். இந்த பாத்ரூம் ஃபுல்லாக கோப்பை ஃபுல்லாக வரிசையாக போட்டுவிட்டு எல்லாரும் பக்கத்தில் ஃப்ரீயாக போகலாம். அதாவது எப்படின்னா பக்கத்தில் பேசிக்கலாம்ல, போர் அடிக்கும், அதனால பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அதை பெறுவாங்க. ஒருத்தர் இந்த படம் பார்த்தா யாரடி நீ இல்லை எப்படா பக்கத்தில் உட்காந்துருக்குது, இருட்டில் ஒன்றும் தெரியாத சொல்லி பாம்பு வந்தால் கூட தெரியாத இருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் லைட்லாம் போட்டுருவோம், ஆனால் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கலாம். பக்கத்தில் பாத்ரூம் போகிறப்போ வராதுன்னு சொல்லி தள்ளி போய் உட்காருவாங்க. நம்மளும் வெட்டவெளியெல்லாம் போயிருக்கோம். நீ எப்படி ஒரு பாத்ரூமை கட்டிட்டு ஒரு பக்கத்துல செவரு இல்லை எதுவும் இல்லை அப்படியே ஓப்பன் ஆகிட்டுருக்காங்க. இது நான் சொல்லல, நியூஸ்ல வந்துருக்கு பாருங்க. ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை அடிச்சு நவட்டிட்டு இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான்ல வந்து இந்தியா அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப வரவேற்பு இருக்கு. இந்தியாவோட ரொம்ப கனெக்டா பேசுறாங்க. அகண்ட பாரதத்துக்கு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் தேவைப்படுது. பாகிஸ்தான் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பரம்பரை எதிரி மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அப்போ ஆப்கானிஸ்தானை வச்சு பாகிஸ்தான் அடிக்கிறாங்க, அதுக்கு இந்தியா கைவிட்டு இருக்குமா? எப்படி அமெரிக்கா வந்து பல வேலைகள் பண்ணுது இல்லை, இஸ்ரேலும் காசா பாலஸ்தீன் இதெல்லாம் பஞ்சாயத்து இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கு இருக்கிறது வந்து இந்தியா வந்து கைவிட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டு அதிபர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த இன்சிடென்ட்ஸ் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு போனோடனே அடுத்த நாள் தாக்குதல் நடக்குது. ஸோ இது எப்படின்னு தெரியல. நம்ம ஊரில் இருக்க பிரபலங்கள்லாம் அமெரிக்கா போயிட்டு வந்தோடனே திடீர்னு அரசியல் ஆரம்பிப்பாங்க, அமெரிக்கா போயிட்டு வந்தோடனே திடீர்னு பிரச்சாரத்துக்கு இறங்குவாங்க, திடீர்னு ஏதாவது கான்ட்ரவர்சியான டாபிக் பேசுவாங்க. அமெரிக்கா போயிட்டு இருந்தால் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அது என்ன இலவுன்னு தெரியல. கர்மம் அங்கே இருந்தால் கட்டளை வருதான்னு சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்துக்களின் அது கணிசமான அந்த மக்கள் தொகை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கோவப்படுறாப்புல. அமித்ஷா கோவப்பட்டாருன்னா நாடே கொந்தளிக்கும். ஸோ 2001 நினைக்கிறேன், மேபி 2001 2005 இந்த கேட்டகரிக்குள்ள நிறைய மக்கள் தொகையை இந்துக்கள் குறையிறாங்க, முஸ்லீம்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதுக்கு இதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முஸ்லீம்கள் குழந்தை நிறைய பெற்றுக்கிறாங்க அப்படின்னா இந்துக்களையும் பெற்றுக்க சொல்லலாம். இந்துக்களுக்கு முதல் வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்கணும். இந்துக்கள்னு ஒரு பேர் மட்டும்தான் இருக்கே தவிர அவங்களுக்கு வாழ்றதுக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு முஸ்லீம் ஒரு நபரை சந்திச்சேன். அவர் ஒரு டிரைவராக இருக்காரு. அவர் ஒரு இடத்துல அவங்களோட இன்னொருத்தவங்க வந்து அவங்க முஸ்லீம் தரப்புல கம்யூனிட்டியில சம்மந்தப்பட்டவே ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. ஸோ இவர் கூட்டி போகிறதும் அந்த முஸ்லீம் கடைக்காரங்க தான் கூட்டி போய் நல்லா இருக்கும் இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அவங்க முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூட கனெக்ட்ல இருக்காங்க. அதாவது வேற யாரையும் எதிர்பார்க்காம இவங்களே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே யூனிட்டியா இருக்காங்க. முஸ்லீம்குள்ள அவங்களே யூனிட்டியா இருக்காங்க, சேர்ந்து வளர்றாங்க. ஸோ இந்த ஒரு யூனிட்டி நான் கவனிச்சேன், இந்த முஸ்லீம்கிட்ட கவனிச்சேன். கிறிஸ்டின்ட்டையும் மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் கிறிஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பார்த்ததில்ல, ஆனால் முஸ்லீம்கிட்ட பார்த்துருக்கேன். ரொம்ப பாண்டிங் இருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்க முஸ்லீம்களாக இருந்தாங்கன்னா யாராக இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்த்து விடுவாங்க, கடன் கொடுப்பாங்க, மேலே ஏற்றி விடுவாங்க, நிறைய வேலை பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இந்துன்னு சொல்கிறோம்ல, இந்துக்கள் இருக்கவங்கள சொந்தக்காரன் வேணா ஒருத்தர் கார் வாங்கிட்டா வீடு வாங்கிட்டான்னா கரியே இவங்களே போய் ஜண்டா மந்திரம் போட்டுருவாங்க. ஸோ அப்போ இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இவங்களுக்கு ஒரு ஒற்றுமைத்தன்மை இல்லை. இவன் அந்த சாதி, அவன் அந்த சாதி, இவன் இந்த மதம் அந்த மதம் அப்படி மாற்றி பேசி இவன் மேலே நான் கீழே, இவன் எங்கள் சாதிக்குள்ளேயே கீழே இருக்க சாதி, எங்கள் சாதிக்குள்ளேயே இவன் மேலே இருக்க சாதி, இப்படின்னு யூனிட்டி இல்லாமல் நம்மளை பிரித்து வச்சிருக்காங்க. இதான் மெயின் மேட்ரு. நம்மளுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தோம்னா ஹிந்துக்கள்னு சொல்லக்கூடியது இந்தியா முழுக்க இருக்காங்க. தமிழர்கள்னு வச்சாலே வச்சுக்கோம், ஏன் இந்துக்கள்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் தமிழர்கள். நீ நாடாராரு, நீ கோணராரு, செட்டியாராரு, கவுண்டராரு, தேவராரு, வண்டியராரு, ஏதோ ஒன்று, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து யூனிட்டியாக இருப்போம். நீங்கள் விழுகிறப்ப நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா இருந்தோம் அப்படின்னா நம்மளும் வளர்ச்சி அடையலாம், நம்மளும் நிறைய மக்கள் பெற்றுக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் இருந்தால் தான் அடுத்த குழந்தைய பற்றி யோசிப்பாங்க. நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கு. இந்த ஒரு குழந்தைய வச்சு ஃபீஸ் கட்டுறதுக்கே நம்மளால தான் பெருமைக்கு எருமை வைக்கிறவங்க இல்லை. சீட்டு பெரிய ஸ்கூலில் சேர்த்தா தான் நமக்கு பெருமைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் சேர்த்து விட்டுறது, அதை சமாளிக்கவே முடியாது. அப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுட்டு அதுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி நம்ம ஆளுக்கு பெற்றுக்க மாட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். ஃபினான்ஷியல் தான் மெயின் ரீசன். அவங்களோட மென்டாலிட்டி தான். அப்புறம் யூனிட்டி. இந்த யூனிட்டியும் இருந்து ஃபினான்ஷியலும் இருந்து நல்லா இருந்துச்சுன்னா
தமிழ்நாட்டிலையும் தமிழர்களோட எண்ணிக்கை அதிகமாகும், இந்தியாவிலையும் இந்துக்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இது காமன் சென்ஸ், இது பேசிக் காமன் சென்ஸ். இது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் முஸ்லீம்களுக்கு இனம் கூடுது, இந்துக்களுக்கு குறையுதுன்னா என்ன கிடையாது பேச்சு? இது எந்த மாதிரி பேச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஈரானில் கரன்சியில் 4 பூஜ்ஜியத்தை குறைச்சிட்டாங்களாம். நமக்கு என்ன ப்ரோ ஈரானில் குறைச்சா என்ன, குறைக்காட்டினா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. 4 பூஜ்ஜியத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த மதிப்போட, அந்த பணத்தோட மதிப்பு குறையுது. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு இருக்குன்னா அந்த 10,000லேருந்து 4 ஜீரோ எடுக்கிறாங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ 1ன்னுட்டா $1 மாதிரி கணக்கு, $1 மாதிரி கணக்கு. இதை எப்படி காட்டுறாங்கன்னா ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மாத்திர மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் பணவீக்கம் ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே. நான் சொல்லியிருக்கேன் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நடந்துட்டு இருக்கோம்னு. உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி அப்படின்ற மாதிரி தெரியாது. ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடியோ. 2029 தெரியும். அன்னைக்கு நம்மளாம் தேவ புனிதர்கள் மாதிரி தெரியும். கான்ஸ்பிரசி பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க நம்மளை, எங்கடா அவன் சொன்னேன், அவன் சொன்னது நடந்து வச்சு ஆடி தேடுவீங்க. ஸோ நடக்கிறத நம்ம நிகழ்வில் கரெக்டாக கவனிச்சாலே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். தூத்துக்குடியில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, வடக்கன்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனையாகி போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வருது. அதாவது நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அவருக்கு இழப்பீடாக அரசு வேலை கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், மேலும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும், வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் அனல் மின் நிலையத்தில் பணிக்கு செல்லாமல் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்போது ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அரசு ஊழியம் வேலை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நார்த் இந்தியன் கேட்கறானுங்க. போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இங்க இருந்திருக்காங்க, எல்லா இடத்துலயுமே போராட்டம் பண்ணலாம். பட் நாம போய் நார்த் இந்தியாவில் போராட்டம் பண்ண முடியாது, நசுக்கி விட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க அழகாக போராட்டம் பண்ணுறாங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, எங்கள் போலீஸ்காரங்களே துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஆனால் நம்ம ஊரில் போலீஸ்காரங்க நம்மளை தான் அடிப்பாங்க. அதான் சொல்கிறேன்ல, நம்மளாம் நண்டு கதை. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், தமிழர்கள் அழியிறதுக்கான காரணம் வெளியாட்கள் கிடையாது, உள்ளாட்கள் தான். நண்டு கதை தான். சொந்த குடும்பத்திலேயே ஒருத்தன் வளர்றானா ஒருத்தனுக்கு பிடிக்காது. இதில் எப்படி நாட்டில் இருக்க ஒருத்தன் வளர்றது பிடிக்கும்? மனிதர்கள் தமிழர்களை அழிஞ்சு போகிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் யூனிட்டி இல்லாதது. கூட இருக்கவன் வளர்றான் அப்படின்னா அவனை தூக்கி பில்லராக நிற்கணும். அவன் மேலே ஏறிட்டு நாளைக்கு கயத்தை போட்டோ ஏனியை போட்டோ இல்லை கை கொடுத்தோ தூக்கி விடுறதுக்கு இப்படி ஒரு இருக்கணும். இப்படி மாறி 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 ஏறி போனால் தான் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மேலே ஏற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருமே சரிஞ்சிருவோம், பசில்ஸ் மாதிரி. ஸோ இந்த யூனிட்டி வேணும். ஸோ யூனிட்டியை உருவாக்குங்க. ஜிடி நாயுடுலேருந்து எங்கே போயிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ ஜிடி நாயுடுக்கு பாலத்தில் பேர் வைப்பாங்க, இங்கே இருக்க சமூகத்தில் இருக்கவங்களுடைய தலைவர்களோட பேரை நீக்கி விட்டுருவாங்க. இதான் அரசியல். என்ன அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1991 நினைக்கிறேன், மேபி 1991 ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் வேர்ட் புரிஞ்சுக்கோ. கோட் வேர்ட் அக்செப்டட். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கான ஆள் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ட் பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சேட்லாம் பண்ணா இன்ட்ரெஸ்ட்